நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? வெரி குட். இன்று நாம் முதல் நவநாளில் இருக்கின்றோம். நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் திருவிழாவை முன்னிட்டு சிறப்பாக கொண்டாட நம்மையே நாம் தயாரித்து கொள்ள இந்த ஒரு திருப்பலியை ஆரம்பித்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்று நான் சொல்வது ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் நல்லவர்களாக வாழ அழைக்கின்றது. நல்லவர்களாக இருக்கின்ற போது நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். அதை தான் புனித பதுவை அந்தோணியார் வாழ்க்கையில பார்க்கின்றோம். எத்தனை வருஷம் நீங்களாம் வாழ நினைக்கிறீங்க? எல்லாரும் நினைக்கிறது 100 வருஷம் வாழ நினைக்கிறீங்க இல்லையா? 100 வருஷமா? எத்தனை வருஷம்? 70 வருஷம். நீங்க வேண்டாம். எத்தனை நாள், எத்தனை வருடம் வாழ்வது முக்கியமல்ல, எப்படி வாழ்வது என்பதுதான் முக்கியம். இன்றைய முன்னுரையில் தான் சொன்னார், எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். புனித பதுவை அந்தோணியார் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்? அவர் 36. ஆனால் 1000 வருடங்களும் கழித்து இன்றும் நாம் நினைவு கூறுகிறோம் என்றால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் என்று நாம் தியானிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு அறிஞர் கடல் கரை அந்த ஓரத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மீனவரை பார்க்கின்றார். அந்த மீனவர் அந்த வலைகளம் எடுத்துக்கொண்டு கழுவி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இவர் அவரை பார்த்து சில கேள்விகளை கேட்கின்றார். எப்படி பார்க்குற நீங்க அப்படின்னா, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். என்ன வேலை செய்கிறீங்க? நான் மீன் தான் பிடிக்கிறேன். எத்தனை மணி நேரம் பிடிக்கிறீங்க? 3 மணிலேருந்து 4 மணி நேரம். 3 மணி நேரம் அவள் தான் நான் வேலை செய்கிறேன். மீதி நாளில் என்ன பண்ணுற? நான் என் பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கிறேன், என் ஒய்ஃபோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படி சொன்னார். உன்னுடைய வாழ்க்கை ஒரு ஏழ்மையாக இருக்கின்றதே, என்ன பண்ணுறது? இதிலே சந்தோஷமாக இருக்கிறேன். அதுக்கு அவர் சொன்னாராம், இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். நீ 7-8 மணி நேரம் உழைக்கணும். அந்த உழைச்சதில் சம்பாதித்த பணத்திலே நீ சேமித்து வைக்கணும். சேமித்து வைத்து நீ ஒரு பெரிய படகு வாங்கணும். படகு வாங்கிவிட்டு நடுக்கடலில் சென்று மீன்களை பிடித்து நீ விற்க வேண்டும். அப்பொழுது நீ அது விற்கின்ற பொழுது உனக்கு ஏராளமான பணம் கிடைக்கும். அதுக்கு அந்த மீன் பிடிப்பவர் இவ்வாறாக சொன்னாராம், எத்தனை வருடம் ஆகும் நான் பணக்காரன் ஆகிறதுக்கு? 25 வருஷம். நான் 25 வருஷம் வாழ்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, நான் இப்பயே சந்தோஷமாக தான் இருக்கிறேன். இந்த ஒரு கதையில் நமக்கு சொல்வது நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது தான். புனித பதுவை அந்தோணியார் வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது எப்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், சில விஷயங்களை உங்கள் முன்பாக வைக்க ஆசைப்படுகின்றேன். அவர் இந்த உலக ஆசைகளுக்கு அவர் உள்ளாக்கவில்லை. எனக்கு இந்த சொத்து, இந்த ஒரு பணம் எதுவும் வேண்டாம். என்னுடைய சொத்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான். என்னுடைய பணம் இயேசுடைய வார்த்தைகள் மட்டும்தான் என்று நம்பி வாழ்ந்தவர் தான் புனித பதுவை அந்தோணியார். பைபிளில் நாம் படித்திருக்கிறோம். முக்கியமாக மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 படிக்கின்ற பொழுது ஒரு செல்வந்தர் இயேசுவிடம் வந்து நான் நிலை வாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது இயேசு இவ்வாறாக கூறுகின்றார், நீ 10 கட்டளைகளை கடைபிடி. விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, உன் பெற்றோரை நீ கவனி, மரியாதை கொடு. அதற்கு அவன் இவ்வாறாக சொன்னான், நான் சிறு வயதிலிருந்தே இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து கொண்டு வருகின்றேன். இதற்கும் மேலாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு இயேசு இவ்வாறாக சொல்லுகின்றார், நீ உன்னுடைய வாழ்க்கை நிறைவாக இருக்க விரும்பினால் உன்னுடைய உடைமையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, நீ விண்ணகத்தில் நீ செல்வராயிருப்பீர்.
அதற்கு அவன் எப்படி சென்றான்? மிக வருத்தத்தோடு சென்றான். யாரெல்லாம் இந்த உலகத்திற்கு அடிமைப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் விண்ணகத்திற்கு செல்ல மாட்டார்கள். அந்த ஒரு விண்ணக வாழ்வை, அந்த நிலை வாழ்வை பெற மாட்டார்கள் என்பது உறுதியாக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். ஆனால் புனித பதுவ அந்தோனியார் வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது இவர் பெரிய செல்வந்தர் குடும்பத்தை சார்ந்தவர். ஆனாலும் கூட எல்லாத்தையும் விட்டு எனக்கு இயேசுதான் முக்கியம் என்று வாழ்ந்து வந்தவர் தான் புனித பதுவ அந்தோனியார். நம்ம எல்லாம் எதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறாங்க? எதற்காக கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார்? எதற்காக மனிதனை கடவுள் படைத்திருக்கின்றார்? கேடிசம் போறது இல்லையா? எதற்காக கடவுள் மனிதனை படைத்திருக்கின்றார் தெரியாது. அவரை அறிந்து கொள்ளவும், அவரை அன்பு செய்யவும், அவரை பறைசாற்றவும், அவருக்கு பணிபுரியவும், அவரோடு இருக்கவும் நம்மை படைத்திருக்கின்றார். அவரை அறிந்து கொள்வதற்கும், அவரை அன்பு செய்வதற்கும், அவருக்கு பணிபுரியவும், அவரோடு இருக்கவும் நம்மை படைத்திருக்கின்றார். இதுதான் ஞானோபதேசம் கிளாஸில் நமக்கு சொல்லித்தரது. இதை உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு, உறுதியோடு, என்றென்றும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நொடியிலும் வாழ்ந்து வந்தவர் தான் புனித பதுவ அந்தோனியார். என்னை எதற்காக படைத்தார்? நான் இந்த உலகத்தில் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? எந்த ஒரு நிலைமையில் இருக்கின்றேன்? ஒரு சிறு வயதிலிருந்து ஒரு பக்தியோடு, விசுவாசத்தோடு வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை காட்டியவர் தான் புனித பதுவ அந்தோனியார். நாம் எதற்காக நாம் இந்த உலகத்தில் இருக்கின்றோம்? லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 பார்க்கின்ற போது இயேசுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக நாம் மாற்ற வேண்டும். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது நாம் ஒடுக்கப்பட்டவருக்கு விடுதலை கொடுக்கவும், தாழ்த்தப்பட்டவருக்கு உயர்த்த பெறவும் நான் வந்திருக்கின்றேன், ஏழைகளுக்கு உதவும். இப்படிப்பட்ட ஒரு நற்புணங்களை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். புனித பவுலடியார் இவ்வாறாக சொல்கிறார், இந்த உலகம் என்பது ஒரு குப்பை என்று நான் கருதுகின்றேன். இந்த உலகம் ஒரு குப்பை. என்னுடைய வீடு எது? விண்ணக வீடு. என்னுடைய தாய்நாடு எது? அந்த வீடு. அதற்காக நான் உழைப்பேன், அதற்காக நான் வாழ்வேன். இன்று நாம் எதற்காக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? பணத்துக்காகவா, சொத்துக்காகவா? இதெல்லாம் வேணும் வேணான்னு சொல்லல. இதெல்லாம் கடவுள் கொடுத்த கொடை. அதற்கு மேலாக நான் கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய பிரசன்னத்தையும் கடவுளுடைய அன்பையும் நாம் ஒவ்வொரு நாளும் சுவைக்க முடியும் என்பது உறுதியாக நாம் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இரண்டாவதாக புனித பதுவ அந்தோனியார் வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது நற்செய்தியிலே வாழ்ந்து வந்தவர். நற்செய்தியிலே வாழ்ந்து வந்தவர். ஒவ்வொரு நொடியிலும் இந்த ஒரு வார்த்தையை, இயேசுடைய வார்த்தையை தியானித்து வந்தவர். அவரது சொல்லாலும் செயலாலும் அதை வெளியிட்டு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கின்றது? நாம் எல்லோரும் கிறிஸ்தவர் என்று சொல்கின்றோம். ஆனால் அந்த கிறிஸ்தவருக்கு உகந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது பெயருக்காக இருக்கின்றோமா? அந்த ஒரு மதிப்பீடுகளை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோமா? எப்படிப்பட்ட மதிப்பீடுகள்? மன்னிப்பு, பகிர்வு, பாசம், அன்பு, இப்படிப்பட்ட மதிப்பீடுகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால்தான் நாம் கிறிஸ்தவர்கள். புனித பவுலடியார் இவ்வாறாக சொல்கின்றார், இயேசு கிறிஸ்து என்னிலே இருக்கின்றார், நான் அவரோடு இணைந்திருக்கின்றேன். புனித பதுவ அந்தோனியார் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது, இந்த வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது அவர் இயேசுவோடு இணைந்திருந்தார். நாம் கிறிஸ்தவர்கள் அவரோடு இணைந்திருக்கின்றோமா? யாரெல்லாம் என்னோடு இணைந்திருக்கின்றார்களோ அவர்கள் நல்ல கனிகளை கொடுப்பார்கள். யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து. யோவான் நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது இயேசு சொல்கின்றார், என்னோடு இணைந்திருப்பவர்கள், என்னுடைய கொடியில், என்னுடைய மரத்தில் இணைந்திருப்பவர்கள் நல்ல கனிகளை கொடுப்பார்கள். இன்றைய நற்செய்தியும் அதை தான் சொல்கிறாங்க. யாரெல்லாம் நல்லவர்களாக வாழ்கின்றார்களோ அவர்கள் நல்ல கனிகளை கொடுப்பார். ஏன் நாம் நல்லதை செய்யணும்? ஏன்னா கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார், அவருடைய சாயலை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் நல்லவர், நாம் நல்லவர்களா?
அல்ல தீயவர்களா? தீய வழியில் இருக்கின்றோமா? கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்லதையே கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் பிறருக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? நல்லதையா தீமையா? நல்ல வழியில் இருக்கின்றோமா தீய வழியில் இருக்கின்றோமா? இப்படிப்பட்ட பல கேள்விகளை நாம் கேட்க வேண்டும் பிரியமானவர்களே. புனித பதுவை அந்தோணியார் வாழ்க்கையில் பார்க்கின்றது, அவர் சென்ற இடமெல்லாம் நல்லதையே அவர் சாற்றினார், நல்லதையே கொடுத்தார். அவர் போதித்த, அவர் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தை மீன்களுக்கும் கூட அவர் நற்செய்தியை சொன்னாராம். மனிதர் கேட்கவில்லை என்று தெரிந்தும் மீன்களுக்கு, அதாவது கடல் கரை சென்று அங்குள்ள மீன்களுக்கு அவர் போதித்தார் என்று புனித பிரான்சிஸ் சவேரியார் இவ்வாறாக சொல்லுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இவர் அந்த ஒரு நற்செய்தியிலே வாழ்ந்து வந்தவர். நம்முடைய முன்னாள் ஆயர் இவ்வாறாக சொல்வார், புனித முன்னாள் ஆயர் வாழப்பள்ளி அவர்கள், நம்முடைய வாழ்க்கை 5வது நற்செய்தியாக மாற்ற வேண்டும். 5வது நற்செய்தி என்றால் அந்த ஒரு மதிப்பீடுகளிலே நாம் இறக்க வேண்டும், நல்ல பண்புகளிலே இறக்க வேண்டும் என்பதுதான். 3வதாக பார்க்கின்ற பொழுது இவர் ஒவ்வொரு நாளும் நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதுக்கு மதிப்பு கொடுத்து எல்லோருக்கும் அவர் நற்கருணை பற்றி பறைசாற்றினார். ஒரு யூதர் அவரிடம் வந்து நற்கருணையில் இயேசு இல்லை என்று வாதாடினார். நற்கருணையில் இயேசு இல்லை. இவர் அடித்து சொன்னார், நற்கருணை இயேசு இருக்கின்றார். அதற்கு புனித பதுவை அந்தோணியார் இவ்வாறாக சொன்னாராம், ஒரு கழுதை கூட்டிட்டு வா, 3 நாள் பட்டினி போட்டு கூட்டிட்டு வா. அந்த ஒரு யூதர், அந்த ஒரு மனிதர் கழுதையை கூட்டி வந்தாராம். அதுக்கு ஒரு இரையை வைத்தாராம், இந்த பக்கம் நற்கருணை வைத்தாராம். அப்பொழுது அந்த கழுதை நற்கருணை முன்பாக வந்து முழந்தாளிட்டு பணிந்து சென்றதாம். நற்கருணை பற்றி அதிகமாக அன்பு செய்து, நற்கருணை பற்றி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு பரிசுத்தத்திலும் ஜபத்திலும் தவத்திலும் வாழ்ந்து வந்தவர் தான் புனித பதுவை அந்தோணியார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலிக்கு வருகின்ற பொழுது நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை அந்த நற்கருணையாக மாற்ற வேண்டும். எப்படி? ஒரு ஜபத்திலும் தவத்திலும் அதே போல பரிசுத்தத்திலும் நாம் வாழ்ந்தோம் என்றால் அவருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழலாம். நாம் நல்லவர்களா தீயவர்களா என்று நம்மையே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார், கடவுள் அவருடைய சாயலை கொடுத்திருக்கின்றார். நாமும் கூட நல்லதையே நாம் காட்டினோம் என்றால் அவருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழலாம். வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த ஒரு திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். புனித பதுவை அந்தோணியார் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கவும், இயேசுவுக்கு ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழவும் வரமேடி இந்த ஒரு திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். ஆமென்.